இந்த பாட்டு யாருக்கு பொருந்தும்? யாருக்கு பொருந்தும்? ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அயோக்கியத்தனமான அரசுக்கு பொருந்தும். கரூரில் போய் கொள்ளையடிக்கிறான்னு சொன்னால் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது. கரூர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத திராவிட திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலினுக்கும் பொறுப்பு உண்டு. குற்றவாளிகளை பாதுகாப்பதே இந்த அரசு தான். அது ஆரம்ப நிலையிலிருந்து ஸ்ரீமதி மரணத்திலிருந்து குற்றவாளிகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற இந்த அரசு ஒவ்வொன்றா போகும். ரோடு போடுறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விரிவிடையாம்பட்டு கிராமத்தில் புதிய தார் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய உள்ளூர் இளைஞர்கள் அந்த சாலையை வெறும் கையாலேயே பெயர்த்து எடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். வெக்கமல்ல? சாலை அமைப்பதில் யாருடைய சொத்தை யார் கொள்ளையடிப்பது? ஒவ்வொன்றா போகணும்னு சொல்லிட்டே இருக்கேன். சாலையில் வெறும் இது வேற முற்றி சாலை அமைக்கப்பட்டதை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். கிளியூரிலிருந்து ரகுநாதபுரத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமான இடத்தில் மண்ணை கூட அகற்றாமல் அதன் மீது தாழ் கலந்த ஜல்லியை அப்படியே கொட்டியதற்கு அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த ஆட்சி என்னவென்று சொல்லுவது? அடுத்து இன்னைக்கு எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் குரூப் 2A 2A தேர்வை இடையிலேயே ரத்து செய்வதற்கான காரணம் என்ன? யாரை காப்பாற்றுவதற்கு, யாரை பாதுகாப்பதற்கு, யாருக்கு வேலை போடுவதற்கு? யோசிச்சு பாருங்க. நீங்க திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை இது காட்டுகிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன்.